கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கூட ஆட்டுக்கறி சபையின் சார்பிலே இன்றைய தின ஆராதனைக்கு வரவேற்பது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் சிறு குழுக்களாகவும் சபையாகவும் ஒன்று கூடுகிறதிலே நாங்கள் கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த கூட்டங்களின் மூலமாக ஊக்கத்தையும் ஆதரவையும் பெற்று வருகின்றோம். வாழ்வாதாரத்திலே பின்தங்கியுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ரக்ஷத் ஊழியத்தை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றார். அப்படியாக இன்றைய பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டுள்ள ஜனங்களுக்கு ரேஷன் பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் கர்த்தர் தம்முடைய கிருபையை அதிகமாய் கொடுத்து வருகின்றார். உங்களில் ஆர்வம் உள்ளவர்களையும் உதவும்படியாக அதிக ஊக்கமுள்ளவர்களையும் கூட நாங்கள் இதற்கு கொடுத்து உதவும்படியாக உற்சாகப்படுத்துகின்றோம். இன்றைய சூழ்நிலையிலும் இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ள காலகட்டத்திலும் கூட வடநாட்டு ஊழியங்களை தாங்கும்படியாகவும் சபை சார்ந்த ஊழியங்களை செய்யும்படியாகவும் கூட தேவன் தாம் தம்முடைய பெரிதான கிருபையை நமக்கு அளித்து வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தின ஆராதனையில் நீங்கள் எங்களோடு கூட இப்பொழுது இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் லைவ் சாட்டின் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெப தேவைகளுக்காக எந்த நேரத்திலும் கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதிலே நாங்கள் மிகுந்த உற்சாகம் உடையவர்களாய் இருக்கிறோம். வாருங்கள், நாம் இன்றைய தினத்தின் ஆராதனைக்காய் நாம் கடந்து போகின்றோம். உணர்ந்து சொல்வோமா? சத்தங்களை உயர்த்தி சொல்வோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அப்பா. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. நீங்க ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. நாங்க ஏறெடுக்கும் இந்த துதி ஆராதனை உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரட்டும் அப்பா. அது உங்களுடைய கண்களுக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் நீர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீரே. நீங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே நீங்க வாங்க, உங்களுடைய பிரசன்னம் வரட்டும் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. அவரே நம் கண்மலையா இருக்கிறார், அவரே நம்மை காக்கும் தேவனா இருக்கிறார். அவரை ஆராதிப்போமா? கரங்களை தட்டி உற்சாகமாக. என்னை காக்கும்
துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலே என்றென்றும் மகிழ செய்தி. சொல்லுமா? சிறகுகளின் நிழலே என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சேர்ந்து சொல்லுமா? ஆராதனை உமக்கே, கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை உயர்த்துவோமா? ராஜாதி ராஜனை உயர்த்துவோமா? உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். சேர்ந்து சொல்லுமா? ஆராதனை உமக்கே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்போமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்போமா? தேவாதி தேவனை ஆராதிப்போமா? ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி காத்திருக்க ஒரு நன்றி சொல்லுவோமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவில்லையாம், கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லையாம். இந்த நாளைக்கு விசுவாசத்தினால நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதை கர்த்தர் கனப்படுத்துவார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம்னா இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாலே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாலே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சொல்லுவோமா? சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சேர்ந்து விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசி
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னே. விசுவாச அறிக்கை செய்வோமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஒரு முறை கூட சொல்லுமா? விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய குடும்பங்கள் கூடயோ இல்லை தனியாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கனாலோ இந்த நேரத்தில் சொல்லுவீங்களா, அப்பா நீர் நிறைவானவர்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்களா? அப்பா நீர் நிறைவானவர் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்களா? அவர் நிறைவானவர். அவர் நமக்கு சின்ன விஷயம், குறைவுள்ள விஷயத்தை தர விரும்புகிற தேவனே அல்ல. அவர் நம்முடைய அப்பா. அவர் நமக்கு நிறைவான பலனை தர வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் வரும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது குறைவாக காணப்படுகிற எல்லாம் மறைந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான தேவனே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நான் வருந்தி அழைக்கிறேன் என்று சொல்லுவோமா? நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். சொல்லுவோமா? குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள்
விசுவாசத்தோடு சொல்லுமா? நிறைவான தேவன் நீர் வரும்போது குறைவானது அகன்று போகும். ஒளியானது வரும்போது இருண்ட காரியங்கள் அகன்று போகும். நிறைவான தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒளியை தரும் தேவனே, ஒளியான தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே அல்லேலூயா. இருக்கின்ற இடங்களில் கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்பீங்களா? அப்பா, நீங்க எனக்கு வேணும்னு சொல்வீங்களா? அப்பா, நான் எப்பொழுதும் கூப்பிடும் போது ஆண்டவரே நீ செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறேன், நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பீங்களா? என்னுடைய சூழ்நிலைகளை கடந்து, எங்களுடைய சூழ்நிலைகளை ஒரு இடத்துல வைத்து விட்டு ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன். அப்பா, ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்கிறேன். அப்பா, நீங்க எனக்கு வேணும், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும். அப்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சந்தோஷமா சொல்லுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, அப்பா, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் எங்கள் மேலேயோ, எங்களுடைய சுயத்து மேலேயோ ஆண்டவரே, எங்களுடைய தாளந்துகள் மேலேயோ, எங்களோட படிப்பு மேலேயோ ஆண்டவரே, எங்களுடைய அப்பா ஒரு 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 ஜாப் மேலேயோ அந்த மாதிரி கிடையாது. அப்பா, அப்பா, we have hope only in you. அப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது உமக்கிட்ட மட்டும். அப்பா, உமக்கிட்ட மட்டும். அப்பா, அப்பா, நீர் நிறைவான தேவனா இருக்கிற ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அப்பா ஒரு ஒரு ஆண்டவரே ஒரு டார்க்கான விஷயங்கள் ஆண்டவரே, அந்தகாரமான விஷயங்கள் ஆண்டவரே, நீர் உள்ள வரும்போது ஆண்டவரே இது அகன்று போகட்டும். அப்பா, அப்பா, உமக்காக ஆண்டவரே வாழ்றதுக்கு நீங்க ஆண்டவரே என்னை புடமிட்டு என்னை பயன்படுத்தும்படியாக கேட்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்க ஆண்டவரே நீங்க பிரியப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கின்றார். இந்த நேரத்திலையும் புதிதாக முதல் முறையாக எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கின்ற ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களிடத்தில் ஜெப குறிப்புகள் இருக்கும் என்று சொன்னால் ஸ்கிரீன்ல இருக்கின்ற நம்பரிடத்தில் நீங்கள் எழுதி அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் சபையாக நாங்கள் ஒன்று செய்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கின்றோம். ஜெபிப்போமா? பிதாவை, இந்த நேரத்திலே அருமையான தாய் தகப்பன்கள், சகோதர சகோதரிகள், மகன் மகள்கள், அப்பாவுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஒருவருடைய ஜெபங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, தேவைகளை அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் யாவற்றையும் நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் உண்மை அழைக்கின்றோம். ஆவியானவரே, ஒருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தியறலும், தேவைகளை சந்தித்தறலும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதிப்போம். ஹலோ சர்ச், இந்த வாரத்துக்கான அறிவிப்புகள். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூடவே அந்த பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேரலை ஆராதனையை பார்க்க விரும்புனீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் இல்லைனா எங்கள் வெப்சைட்டில் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நம்ம சபையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கனெக்ட் குரூப்ஸில் நீங்கள் சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்க இந்த நேரத்தில் நாம் ஒன்றிணைஞ்சு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து
மற்றும் ரியல் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஸோ இதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் டான் சர்வீஸ் நடைபெறும். இதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இன்று ஜூம் ஆப் வழியாக நம்மளுடைய கிட்ஸ் சர்ச் காலை 11:30 மணிக்கு மற்றும் டீன்ஸ் சர்ச் சாயங்காலம் 3:45 மணிக்கும் கடைசியாக ஹிந்தி ஆராதனை 5 மணிக்கும் நடைபெற இருக்குது. இதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் நம்ம சர்ச் அலுவலகத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லைனா நீங்கள் இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். 9884265131 984842651331. இது காணிக்கைக்கான நேரம். காணிக்கையை குறித்து வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம் காணிக்கைகளை செலுத்த உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வேளையிலும் காணிக்கை என்பது முதற் பலனாகிய காணிக்கையை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் தேவனை கனம் பண்ண அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:9. 3:10 அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்மளுடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும்படியாய் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஸோ அவரிடத்துல நம்மளுடைய முதற் பலனாகிய காணிக்கையை கொடுக்கும் பொழுது இப்படியாய் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக தசம பாகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தசம பாகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டோனோ என்று இதனாலே சோதித்தறியுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் உற்சாகப்படுத்துகிறார். நாம் அவரிடத்தில் நம்முடைய தசம பாகங்களை கொண்டு வரும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் காணிக்கைகளை விதைக்கும் பொழுது அதை அவர் விதைக்கிற விதையையும் நம்மளுடைய ஆகாரத்தையும் அவரை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து நாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் 2 கொரிந்தியர் 9:6 காண முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இம்மட்டுமாய் இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து இந்நாள் வரை ரட்சக் ஊழியத்திற்காகவும் நார்த் இந்திய மிஷனரி ஊழியங்களுக்கோ அது மாத்திரம் இல்லாமல் சபையில் இருக்கிற ஒரு சில ஃபேமிலிக்கும் தேவன் நம்மளை கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிறார். தேவன் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அற்புத விதமாய் சந்தித்தும் வருகிறார், இனியும் சந்திப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்களில் நாம் உதாரத்துவமாய் கொடுக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்படியான காரியங்களுக்கு நாமளும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். காணிக்கையை நீங்கள் செலுத்துகிற முறையை குறித்து இப்பொழுது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற ஜிபே அல்லது ரேசர் பே மூலமாக செலுத்தலாம், அல்லது அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நெஃப்ட் மூலம் நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்தலாம், அல்லது பார்கோட் ஸ்கேன் QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதன் மூலமும் உங்களுடைய காணிக்கையை செலுத்தலாம். இப்பொழுது காணிக்கைக்காக ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் சுவாமி உடைய சமூகத்தில் வருகிறோம். இதோ உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் உள்ளத்தில் நியமித்தபடி நீர் எங்களிடத்தில் பேசுகிறபடி இதோ நாங்கள் கொடுக்க முன் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த காரியங்கள் உடைய ராஜ்யத்திற்கென்றும் உடைய சபைக்கென்றும் அப்பா உதவி ஆதரவற்றவர்களுக்கும் உதவும்படியா எடுத்து பயன்படுத்தும்படியா உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர், நீரே எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த நாட்களிலும் அப்பா பொருளாதாரத்தினால பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய வேலையை ஸ்திரப்படுத்துங்க, வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. அப்பா, நீரே எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறீர். அதே மாதிரி சம்பள குறைபாடு இருந்து அதனால பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அவர்கள் குறைவை எல்லாம் என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவீராக. எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்லவல்ல பிதாவே, ஆமென். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம்
என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. சொல்லுமா? சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். சேர்ந்து சொல்லுமா? ஆராதனை உமக்கே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்போமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்போமா? தேவாதி தேவனை ஆராதிப்போமா? ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி காட்டிருக்க ஒரு நன்றி சொல்லுவோமா? Church, God is good. தேவன் நல்லவர். All the time He's good. எல்லா நேரத்திலும் தேவன் நல்லவர். And He's seated on the throne. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். This morning, as we look towards the Word, நாம் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்ற நேரத்தில் shall we pray and begin? நாம் ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிப்போமா? I'll request Pastor to lead us in prayer. நான் உங்களை ஜெபத்துக்குள்ளாக வழி நடத்துகின்றேன். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவன் நம்மளோடு பேசும்படியாக ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். எங்களோடு பேசுகின்ற தேவனே, இந்த நேரத்திலும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம். நீங்கள் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஜீவனோடு நீங்கள் இடைபெறுங்க. நீங்கள் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் ஆளுகை செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. Throughout this month, Pastor has been leading us in this powerful series called Rising Above. இந்த மாதம் முழுவதும் நாம் நல்ல ஒரு வல்லமை உள்ள ஒரு சீரிஸை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், மேலாக எழும்ப வேண்டும் என்று. He has been speaking to us from the life of David. தாவீதுடைய ஜீவனிலிருந்து நாம் சத்தியத்தை நாம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். If you remember the first message that he brought, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்றால் முதல் செய்தி இதில் கொண்டு வருகின்ற நேரத்தில் he began it with this quote. அவர் வந்து இந்த ஒரு கோட்டோட அவர் வந்து ஆரம்பித்தார். Eagles don't escape the storm, கழுகுகளோ ஒரு புயலை கண்டு பயந்து போகாது, but eagles use the storm to rise above. ஆனாலோ கழுகுகள் புயலை எடுத்து பயன்படுத்தி மேலாக உயரும்.
This morning we are going to look at the eagle and learn something from the life of eagle. இந்த காலை நேரத்தில் நாம் கழுகை குறித்து நாம் வந்து பார்க்க போகின்றோம். கழுகுடைய ஜீவனிலிருந்து சில காரியங்களை நம்மளுடைய ஜீவனுக்காக கற்றுக்கொள்ளும்படியாக முயற்சி செய்வோம். And as usual, let me start with a story. நான் எப்பவுமே என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிப்பேன். ஒரு சின்ன கதையை கேட்போம். The story goes like this. இந்த கதை இப்படியாக போகின்றது. Once a farmer went inside the jungle. ஒரு நாள் வந்து ஒரு விவசாயி அவன் வந்து ஒரு ஜங்கலுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள போயிருந்தான். And there he found an eagle's egg lying on the ground. அந்த இடத்தில் கழுகோடைய முட்டை அங்க கீழே விழுந்திருக்கிறதை அவன் வந்து பார்த்தான். He picked the egg and brought it back to the farm. அவன் அதை எடுத்து அவனுடைய வீட்டுக்கு அவன் கொண்டு வந்தான். And he left it in the chicken house. அந்த முட்டையை எங்க அவன் வந்து கோழிகளை வளர்த்து கொண்டிருந்தானோ அங்க வந்து விட்டு விட்டான். After few days the egg hatched and the baby eagle comes out. சில நாட்களுக்கு பிறகு அந்த முட்டை உடைந்து ஒரு குழந்தையான ஒரு கழுகு வருகின்றது. And the eagle begins to live with the chicken. ஆனாலும் அந்த கழுகோ அந்த கோழி குஞ்சுகளோடு ஜீவிக்க ஆரம்பிக்கின்றது. Soon he learns how to walk in a line behind the other chicks. சீக்கிரமாக அந்த கழுகு வந்து இன்னும் ஒரு கழுகு ஒரு கோழி குஞ்சுக்கு பின்பாக எப்படி நடக்க வேண்டும், லைன்ல கரெக்ட்டா நடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கின்றது. He learns how to scratch and pull out the worm and eat. and எப்படி வந்து கீழ தூசில இருந்து புழை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கின்றது. And he was a happy eagle. அவர் ரொம்ப மகிழ்ச்சி உள்ள ஒரு கழுகாக காணப்பட்டது. One day in the farm he saw this majestic bird flying in the sky. ஆனாலும் ஒரு நாள் அந்த இடத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் ஒரு அழகான ஒரு மேலான ஒரு பறவையை பார்க்கின்றது. இந்த பறவை He turned to his mom and said, "Mom, how come they fly and we don't?" அந்த கழுகு கொஞ்சியோ எப்படி வந்து அவர்கள் அப்படி பறக்கிறார்கள், நம்மளால பறக்க முடியல என்று சொல்லி கேட்கின்றது. Mom replied, "They are eagles, we are chickens, we don't fly." அம்மா வந்து இப்படியாக சொல்கின்றது, அது வந்து கழுகுகளாக காணப்படுகின்றது, ஆனாலும் நாம் வந்து கோழி குஞ்சுகளாக இருக்கின்றோம், நம்மளால பறக்க முடியாது. But the small baby eagle continued to look up with longing eyes. ஆனாலும் இந்த சின்ன குட்டியாக இருக்கின்ற இந்த கழுகோ ஒரு நல்ல ஒரு கண்களோடு, ஒரு வாஞ்சையுள்ள கண்களோடு அந்த கழுகு மேலே பறக்கின்ற கழுகுகளை பார்த்து கொண்டிருந்தது. The mother said to him, "Stop looking up, look down and begin to eat the worms." அந்த அம்மா வந்து சொன்னதை மேலே பார்க்க வேண்டாம், கீழே பார்த்து அந்த கீழே இருக்கின்ற புழுகளை நீ சாப்பிட ஆரம்பி என்று சொல்லி. And like an obedient son, he bent down and he began to eat. and கீழ்ப்படிகின்ற ஒரு மகனை போல தலையை கீழே குனித்து வைத்து அந்த புழுகளை சாப்பிட ஆரம்பிக்கின்றது. Until today he is doing the same. இன்றைக்கும் கூட அந்த கழுகு வந்து இப்படியாக தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. He never realized that God has created him to be an eagle, to soar up in the sky and not to live like a chicken on the ground. அந்த கழுகால புரிந்து கொள்ள முடியல, தேவன் அந்த கழுகை மேலே பறக்கும்படியாக, ஆகாயத்தில் பறக்கும்படியாக சிருஷ்டித்திருக்கின்றார். கோழி குஞ்சுகளைப் போல கீழே குனிந்து புழுகளை சாப்பிடும்படியாக அல்ல. Church, do we realize this morning that God has created us like eagles to rise up in the sky and soar up? சபையே, நாம் வந்து இதை புரிந்து கொள்கின்றோமா? தேவன் நம்மளையும் கழுகுகளைப் போல மேலான ஸ்தலத்தில் நாம் பறக்க வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கின்றார். And not dwell on the ground eating worms. ஏதோ நம்ம வந்து மீதி போன காரியங்களை புழுகளை சாப்பிட்டு ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்ம இடத்துல வந்து எதிர்பார்க்கவில்லை. No matter who we are, at what level we are, நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த லெவல்ல இருக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, if we look inside of us, நமக்குள்ளாக நாம் வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கின்ற நேரத்தில் we'll find this deep desire to rise above. நமக்குள்ளாக ஒரு உள்ளான ஒரு வாஞ்சை நம்மளால காணக்கூடும், மேலாக நாம் வந்து உயர வேண்டும், பறக்க வேண்டும் என்று சொல்லி, to grow,
வளர வேண்டும் என்று. This morning I want to tell you that that desire in you has been placed by God himself. நான் கண்டிப்பாக இந்த காலை நேரத்தில் உங்களை உணர்த்த வாஞ்சிக்கின்றேன். அந்த உணர்வு, அந்த வாஞ்சை தேவனிடத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு வாஞ்சையாக இருக்கின்றது. For he has created you to rise above. அவர் உங்களை மேலான ஸ்தலத்துக்கு நீங்கள் உயரும்படியாக தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கின்றார். This morning we look at from the life of eagle. கழுகுடைய ஜீவனிலிருந்து பார்ப்போம். First one, முதலாவது Deuteronomy 32 verses 11 to 13. உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வரும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். This verse tells us about the stirring of the nest and then the blessings of a new level. இந்த வசனம் எதை குறிக்கின்றது என்று சொன்னால் கூட்டை கலக்குகின்றதும் அதே போல புதிய லெவலுக்கு நாம் உயர்கின்ற நேரத்தில் அதோடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் இந்த வசனத்தில் வாசிக்க கூடும். If we go to the book of Job, நாம் யோபின் புத்தகத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கின்ற நேரத்தில் in chapter 29, 29வது அதிகாரத்தில் this is a time when Job is going through terrible suffering. இந்த நேரத்தில் யோபு ஒரு கடினமான ஒரு பலவீனத்துக்கு நேராகவும் சோதனைக்கு நேராகவும் அவர் கடந்து செல்கின்றான். And here Job begins to talk. இந்த நேரத்தில் யோபு அவன் இப்படியாக பேச ஆரம்பிக்கின்றான். And he wished that he could go back to the time when his children were alive. அவன் இப்படியாக வாஞ்சித்தான் தன்னுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கின்ற நாட்களுக்கு நேராக அவன் திரும்பியும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் சிந்தித்து பார்க்கின்றான். When he had wealth, அவனிடத்தில் அதிகமாக ஐஸ்வர்யம் இருந்தது. when he had health, அவனுக்கு அதிக நல்ல சரீர பலன் இருந்தது. the favor of God was like light on him. தேவனுடைய தயவு அவனுடைய ஜீவனில் ஒரு வெளிச்சமாக காணப்பட்டது. There were no struggles, only blessings, blessings, blessings. எந்த பிரச்சனையும் போராட்டமும் இல்லை, வெறும் அவனுடைய ஜீவனில் ஆசீர்வாதம் மாத்திரம் காணப்பட்டது. People respected him. ஜனங்கள் அவனை மதித்தார்கள். He was able to help the poor and the needy. அவன் ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் அவன் உதவி செய்கிறவனாக காணப்பட்டான். And then we come down to verse 18. அவன் 18வது வசனத்துக்கு நேராக நாம் வருகின்ற நேரத்தில் And here Job says, I will die in my nest. நான் என்னுடைய கூட்டிலேயே நான் மரித்து போய்விடுவேன் என்று சொல்கின்றான். What Job is saying here is யோப் என்ன இந்த இடத்துல சொல்கின்றான் என்று சொன்னால் that rest of my life I wish I could stay happily ever after in the nest. அவன் என்ன வாஞ்சிக்கின்றான் என்று சொன்னால் என்னுடைய ஜீவநாட்கள் முழுவதும் இந்த கூட்டிலேயே நான் இருந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றான். But then God says, ஆனால் தேவன் இப்படியாக சொல்கின்றார், I heard you Job, யோபே நான் உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டேன், and I'm going to introduce you to the blessing of stirring of a nest. ஆனால் நான் இன்றைக்கு உன்னை எந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக எடுத்து செல்வேன் என்று சொன்னால் கூட்டை கலக்கின்ற நேரத்தில் எந்த ஆசீர்வாதம் வருமோ அதுக்கு நேராக உன்னை நான் எடுத்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். What is a nest? ஒரு கூடு என்று சொன்னால் என்ன? A nest is a cozy place of rest. ஒரு கூடு என்று சொன்னால் ஒரு நம்ம இலைப்பாறுதலாக இருக்கின்ற ஒரு கம்ஃபர்ட்டபிளான இருக்கின்ற ஒரு இடம். It is a place of security and safety where we can have babies and grow them. அது எந்த இடமாக இருக்கின்றது என்று சொன்னால் நம்மளுடைய ஜீவனில் பாதுகாப்பும் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகின்ற ஒரு இடம், நம்மளுடைய பிள்ளைகளையும் நல்ல அழகாக வளர்க்கின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது. In Deuteronomy chapter 32, உபாகமம் 32வது அதிகாரத்தில் maybe Moses was in the wilderness. மோசேயோ வனாந்தரத்தில் காணப்பட்டான். He looked up to the cliff. அவன் ஒரு மலை உச்சியை நோக்கி பார்க்கின்றான். And he saw an eagle stirring her nest. அந்த இடத்தில் கழுகுகள் தன்னுடைய கூடை கலக்குகின்றதை பார்த்திருக்கலாம். He saw the mother pushing the eaglets
towards the edge of the nest. ஒரு அந்த அம்மாவாக இருக்கின்ற கழுகோ தன்னுடைய குழந்தையை வந்து அந்த அந்த கூட்டிலிருந்து வெளியே தள்ளுகிறதை பார்க்கின்றான். He saw the mother pulling out the comfortable fur and hay from the nest. அந்த அம்மாவாக இருக்கின்ற அந்த கழுகோ அந்த கூட்டிலிருந்து இருக்கிற காரியத்தை கலக்குகின்றதாக அவன் வந்து பார்க்கின்றான். And that's what he writes in Deuteronomy 32 verse 11. அதுதான் உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாக எழுதுகின்றான். As the eagle stirs up the nest, எப்படி கழுகு தன்னுடைய கூடை கலக்குகின்றதோ, so the Lord will deal with you, Israel. அதே போல இஸ்ரவேலே தேவன் உன்னோடு கிரியை செய்வார். He wrote this to address the problem that his people were going through. அவன் வந்து எதை குறித்து எழுதுகின்றான் என்று சொன்னால் தன்னுடைய ஜனங்கள் போய்க்கொண்டிருக்கின்ற வழிகளை குறித்து அவன் வந்து எழுதி இருக்கின்றான். And that is the same problem we are facing today, church. அதே பிரச்சனையை தான் நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சபையே. The problem of nesting syndrome. நம்மளுடைய ஜீவனில் என்ன பிரச்சனையாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கூடுக்குள்ளேயே சௌரியமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை. In other words, living in our comfort zones. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் நம்மளுடைய கம்ஃபர்ட்டபிளான சூழ்நிலையில ஜீவிக்கின்ற ஒரு ஜீவன். But the Bible tells us, ஆனாலும் வேதம் இப்படியாக சொல்கின்றது, God stirs our nest so that we would learn to fly and rise above. தேவன் கூட ஏன் கலக்குகின்றார் என்று சொன்னால் நாம் பறக்கும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக உயர்ந்த ஸ்தலத்திலே நாம் பறக்கும்படியாக தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றார். But unfortunately, ஆனாலும் நாம் நம்மளால இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Many of us Christians, அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம், we have folded wings. நம்மளுடைய சிறகுகளை அப்படியே நம்ம வந்து மடக்கி வச்சிருக்கின்றோம். We want no challenge in life. நம்மளுடைய ஜீவனில் எந்த சவாலும் நமக்கு தேவையில்லை. No change. எந்த மாற்றமும் தேவையில்லை. We don't like to take risks. நாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பிடிக்காது. We are happy with the safety and comfort of our nest. நாம் வந்து எப்பவுமே நம்மளுடைய கூடுல இருக்கின்ற அந்த ஒரு சொகுசிலியும் அதோட அந்த பாதுகாப்பிலையும் நாம் வந்து சந்தோஷத்தோட காணப்படுகின்றோம். And in that process we have forgotten that we have a higher calling. அந்த மாதிரி ஒரு ஜீவன்ல இருந்து கொண்டு நம்மளுடைய ஜீவன்ல ஒரு மேலான அழைப்பு தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி மறந்து விடுகின்றோம். We have a destiny to fulfill. நம்மளுடைய ஜீவன்ல ஒரு தேவன் ஒரு லக்கை வைத்திருக்கின்றார், அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். God has a greater plan for us. தேவன் நமக்காக வல்லமை உள்ள திட்டங்களை வைத்திருக்கின்றார். If we look at Deuteronomy chapter 1 verses 6 to 8, உபாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற நேரத்தில் it tells us about the children of Israel. இஸ்ரவேல் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. For 2 years they were camping on Mount Horeb. அவர்கள் வந்து 2 வருஷம் ஹோரேப் என்ற மலையில வந்து அவர்கள் அது பக்கத்துல வந்து தங்கி கொண்டிருந்தார்கள். They were very comfortable and happy. அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் காணப்பட்டார்கள். The Lord was feeding them manna. தேவன் தினந்தோறும் அவர்களை மன்னாவோட போஷித்துக் கொண்டிருந்தார். He was protecting them. அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். For first time they were free from the fear and slavery of the Egyptians. முதல் முறையாக அவர்களுடைய ஜீவனிலே அடிமைத்தனத்திலிருந்து இருக்கின்ற பயத்திலிருந்து அவர்கள் விடுதலையோடு காணப்பட்டார்கள். Suddenly one day the Lord says, my people, திடீரென்று சொல்லி தேவன் வந்து சொல்கின்றார், என் ஜனமே, it's time to break the camp and move out of your comfortable nest. நம்ம வந்து இந்த கேம்ப்ல இருந்து எழும்பி கிளம்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைக்கின்றார். It's time to rise above. இந்த நேரம் நீங்கள் மேலான ஸ்தலத்துக்கு உயர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய அழைப்பு வருகின்றது. My question is, why was God asking them to move out when they were so comfortable? அவர்கள் ரொம்ப சொகுசாக இருக்கின்ற நேரத்தில் தேவன் ஏன் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில போக வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார்? The reason was, அதோட காரணம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், Mount Horeb was not their destiny. ஹோரேப் என்று சொல்கின்ற அந்த மலை அவர்களுடைய எதிர்காலம் கிடையாது. He wanted them to possess the promised land which he had promised Abraham, Isaac and Jacob. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு, அந்த வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்குள்ளாக இவர்கள் நுழைய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வாஞ்சையாக காணப்பட்டது. And in order to do that, இதை செய்யும்படியாக the nest had to be broken. அந்த
கூடை வந்து கலைக்க வேண்டியதாக காணப்பட்டது. Church, let us realize this morning இந்த காலை நேரத்தில் நாம் இதை உணர்றது முக்கியமாக இருக்கின்றது. that comfortable nest carries the capacity to rob us of a higher calling. சொகுசான இருக்கின்ற கூடு அதுக்கு எந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொன்னால் தேவன் நமக்கு நம்மளுடைய ஜீவனில் வைத்திருக்கின்ற மேலான அழைப்பை கொன்று போடுகின்ற ஒரு காரியம் அந்த இடத்துல காணப்படுகின்றது. The Lord is calling us to possess the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். And what does the Bible say? வேதம் என்ன சொல்கின்றது? The kingdom of God belongs to those who sit comfortably in their nest with folded wings. தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் யார் சொகுசோடு தன்னுடைய சட்டைகளை மூடி அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? No, it doesn't say like this. அப்படியாக சொல்லப்படவில்லை. The kingdom of God belongs to the violent and the violent take it by force. தேவனுடைய ராஜ்யமும் பலவந்தம் பண்றவர்களுக்காக காணப்படுகின்றது. பலவந்தம் பண்ணுகின்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். I believe, church, we are in a season where God is calling us to rise above. நான் விசுவாசிக்கின்றேன் சபையே, நாம் எந்த மாதிரி காலங்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் மேலான ஸ்தலத்துக்கு உயரும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். And in order to do that, we have to unfold our wings. இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய சட்டைகளை அடித்து நாம் உயர பறக்க வேண்டும். Step out of our comfort zones. நம்மளுடைய சொகுசான இடத்திலிருந்து நாம் வெளியில வர வேண்டும். Realize our potential and rise above. தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு நாம் மேலாக பறக்க வேண்டும். Many times we like to shield our family. We like to shield our children. நிறைய நேரத்தில் நம்மளுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போம். I'm like that. நான் அப்படியாக தான் இருக்கின்றேன். I don't like it when my children go through any problems. என்னுடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனைக்குள்ளாக கடந்து செல்கின்ற நேரத்தில் எனக்கு பிடிக்காது. I can't face it when they face hardships and failures in their life. அவர்களுடைய ஜீவனில் அவர்கள் ஏதாவது கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்கின்ற நேரத்தில் ஏதாவது தோல்வி அனுபவிக்கின்ற நேரத்தில் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. So what I do is I try to protect them. நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைப்பேன். But lately I have been realizing ஆனால் கொஞ்ச நாட்களாக நான் இதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். that if I don't allow my kids to face hardship, என்னுடைய பிள்ளைகள் கடினமான காரியத்தை அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொன்னால், if they don't face tears and failures in their lives, அவர்களுடைய ஜீவனில் அவர்கள் கண்ணீர் மத்தியிலே கடந்து போகவில்லை என்று சொன்னால், தோல்விகள் மத்தியிலே கடந்து போகவில்லை என்று சொன்னால், I'm actually raising up baby eaglets with folded wings who will never learn to fly. நான் எந்த மாதிரி கழுகு குஞ்சுகளை நான் வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் தன்னுடைய சட்டைகளை மறைத்து பறக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு கழுகுகளை நான் வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன். And my kids will never reach their destiny in God. என்னுடைய பிள்ளைகள் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கின்ற அழைப்பையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியாமல் காணப்படுவார்கள். So I need to allow them to face stress and hardships. அவர்களுடைய ஜீவனிலே அவர்கள் கடினமான காரியத்துக்குள்ளாக அவர்கள் போகும்படியாக கடந்து போகும்படியாக நான் அவர்களை அனுமதிக்க வேண்டும். If as an earthly parent think like this, ஒரு பூமியில இருக்கின்ற நான் ஒரு மண்ணான ஒரு தாய் தகப்ப நாங்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், just imagine how much more our heavenly Father would be desiring and wanting us to fly and rise up above. எப்படி நம்மளுடைய பரலோகத்தில் இருக்கின்ற பிதா நமக்காக வாஞ்சித்துக் கொண்டிருப்பார். Church, if you are in a season where you are experiencing stirring of the nest, நீங்கள் இந்த காலத்தில் உங்களுடைய கூடு கலங்குகிறதை போல நீங்கள் அந்த மாதிரி காலத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், rejoice, for God is preparing you to rise above. மகிழ்ச்சியோடு இருங்கள், தேவன் உங்களை மேலான ஸ்தலத்துக்கு நீங்கள் உயரும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். The second point that we will look at, இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகின்றது, taking the battle to the higher ground. யுத்தத்தை மேலான யுத்த ஸ்தலத்திற்கு எடுத்து செல்லும்படியாக தேவன் அழைக்கின்றார். You know, the eagle does not fight its enemy snake on the ground. நீங்கள் அறிந்திருப்பீர்கள்,
கழுகுகள் அதோடைய எதிரியாக இருக்கின்ற பாம்பை அந்த பாம்போடைய இடத்துல வந்து வைத்து சண்டை போடாது. It picks up the snake and takes it to the sky. அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு மேலான ஆகாயத்துக்குள்ளாக எடுத்து செல்லும். And it changes the battleground. யுத்த ஸ்தலத்தையே கழுகு மாற்றுகிறதாக காணப்படுகின்றது. There it leaves the snake in the sky. அந்த இடத்தில் அந்த பாம்பை அந்த ஆகாயத்தில் விட்டுவிடும். The snake becomes useless and weak out in the air. ஆனாலும் அந்த 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 பாம்போ அந்த ஆகாயத்தில் பலன் இல்லாமல் ஒரு பிரயோஜனம் அற்றதாக காணப்படுகின்றது. Unlike on the ground where he is deadly and powerful. எப்படி வந்து பூமியில வந்து அது வந்து மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கின்றதோ. And the eagle is very easily able to overpower and kill the snake on the higher ground. கழுகோ அந்த பாம்பை வந்து பலவந்தப்பட்டு ஆகாயத்தில் ஜெயிக்க முடிகின்றது. Church, we need to be people who take our battles to the higher ground. நல்ல சிந்தித்து பாருங்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய யுத்தங்களை மேலான ஸ்தலத்துக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். I got this illustration from a book called Game Changers. நான் இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷனை ஒரு புத்தக கேம் சேஞ்சர் என்கின்ற ஒரு புத்தகத்திலிருந்து நான் கொண்டு வருகின்றேன். The author talks about a test pilot. இந்த எழுத்தாளர் வந்து ஒரு டெஸ்ட் பைலட் வந்து சில டெஸ்ட் ஃப்ளைங்காக போகிறார்கள், அதை குறித்து சொல்கின்றார். His job was to test the planes. அந்த பைலட்டுடைய வேலை என்னவாக இருந்தது என்று சொன்னால் ஏரோப்ளேன் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதாக சரியாக இருக்கிறதா என்று சொல்லி டெஸ்ட் பண்ணும்படியாக அவருடைய வேலை காணப்பட்டது. The plane will be unvarnished, that means there will be no walls or paints. அந்த ஏரோப்ளேனுக்கு வந்து நல்ல சொல்றதுக்கு நல்லா வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாத ஒரு ஏரோப்ளேனாக, வெளியில பெயிண்ட்லாம் பண்ணாத ஒரு ஏரோப்ளேனாக காணப்படும். There will be all wires and wires. எல்லா இடத்துலயும் வந்து இந்த வயர்ஸ்லாம் தொங்கிக் கொண்டிருக்கும். And this pilot's job was to test it. இந்த பைலட்டோட வேலை என்னவாக இருந்தது என்று சொன்னால் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்தது. On one particular flight, ஒரு ஏரோப்ளேனில் this pilot goes up to 2800 feet up. இந்த பைலட்டோ அந்த ஏரோப்ளேன் எடுத்து 2800 அடி உயரத்துக்கு போகின்றார். And there he's checking. அந்த இடத்துல வந்து அவர் வந்து அதை வந்து எல்லாம் செக் பண்றார், எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று. He's telling the control room everything is working, this is fine, that is fine. அவர் மேல இருந்து அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அவர் வந்து சொல்கின்றார் எல்லாமே சரியா வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று. And suddenly to his horror, திடீர் என்று சொல்லி என்ன நடக்கிறது என்று சொன்னால் he sees a rat the size of a tomcat. ஒரு பெரிய எலி, ஒரு பெருச்சாளியை போல இருக்கின்ற எலியை அந்த இடத்துல வந்து பார்க்கின்றான். And that rat is sitting and chewing the wires. அந்த எலியோ அந்த எலியோ அந்த ஏரோப்ளேன்ல வந்து அந்த வயரை கடிக்கிறதை அவன் பார்க்கின்றான். He calls out to the control room for help. அவன் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஃபோன் பண்ணி உதவி கேட்கின்றான். Maybe in the air language he says, அவன் பயந்து அவன் இப்படியாக சொல்கின்றான், mayday mayday. ஓகே, பயந்து அந்த ஒரு படகு முழுகின்ற நேரத்திலும் ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆகின்ற நேரத்திலும் மேடே மேடே என்று சொல்வார்கள், அதை போல அழைக்கின்றான். He says there's a problem. மேடே, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அழைக்கின்றான். There's a big rat chewing the wires. ஒரு பெரிய எலியோ இந்த வயரை வந்து கடித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அழைக்கின்றான். The control room says return back immediately to the base. கண்ட்ரோல் ரூம் வந்து இப்படியாக வந்து சொல்கின்றது, நீ சீக்கிரமாக திரும்பி வந்து விடு என்று சொல்லி. But he's miles away from the airport. ஆனாலும் அவன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப அதிகமான தூரத்தில் காணப்படுகின்றான். By the time he comes back, the rat will chew some important wire and his story will be finished. அவன் லேண்ட் ஆகிறதுக்குள்ளாக அந்த எலியால வந்து ஒரு முக்கியமான ஒரு வயரை கடித்து போட்டு அந்த ஏரோப்ளேன் கிராஷ் ஆகக்கூடும்.
And in that control room, அந்த கண்ட்ரோல் ரூமில் there was an old experienced pilot. ஒரு நல்ல அனுபவப்பட்ட ஒரு பைலட் இருந்தார். He says, son, put on the oxygen mask அவர் வந்து சொல்கின்றார், மகனே அந்த ஆக்ஸிஜன் மாஸ்கை நீ போட்டுக்கொள். and take the plane as high as you can. அந்த ஏரோப்ளேனை நீ எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு நீ கொண்டு போ. Go to the level when there will be no oxygen in the cabin. எந்த அளவுக்கு நீ கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த கேபின்குள்ளாக ஆக்ஸிஜன் இல்லாத வரைக்கும் அந்த உயரத்துக்கு நீ இந்த ஏரோப்ளேனை கொண்டு போக வேண்டும் என்று சொல்கின்றார். And the rat will die. அந்த எலியோ மரித்து போகும். So the young pilot took the flight 50,000 feet above. அந்த வாலிபனாக இருக்கின்ற அந்த பைலட் அந்த ஏரோப்ளேனை வந்து 50,000 உயரத்துக்கு ஏரோப்ளேனை கொண்டு போகின்றான். And exactly as the old pilot had told him, எப்படி அந்த வயதான அனுபவப்பட்ட பைலட் சொன்னாரோ, the rat doesn't receive oxygen and it dies. அந்த எலியால வந்து ஆக்ஸிஜன் கிடைக்காத பட்சத்தில் மரித்து போகின்றது. And he's able to come back safely to the base. அவன் வந்து திருப்பியமாக அவன் வந்து பாதுகாப்போடு வந்து இறங்குகின்றான். Church, never fight battles on ground level. சபையே, உங்களுடைய யுத்தங்களை கீழான ஸ்தலத்தில், ஜனங்கள் இருக்கின்ற ஸ்தலத்தில், ஒரு மார்டலான ஸ்தலத்தில் யுத்தத்தை செய்யக்கூடாது. Take your battle to the higher ground. உங்களுடைய யுத்தங்களை மேலான ஸ்தலத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். When the enemy attacks you எதிரியானவன் உங்களை அட்டாக் பண்ணுகின்ற நேரத்தில் and bring difficulties in your life, உங்களுடைய ஜீவனில் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கொண்டு வருகின்ற நேரத்தில் the oxygen that keeps these difficulties alive and growing எந்த ஒரு ஆக்ஸிஜன் வந்து அந்த பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் இன்னும் அதிகமாக அதுக்கு ஜீவன் கொடுத்து கொண்டிருக்கின்றதோ is fear, அது வந்து பயம், anxiety, பதட்டம், unbelief, அவிசுவாசம், doubt. சந்தேகம். All these negative emotions are food for the enemy. இந்த எல்லாம் நம்ம நெகட்டிவான கொண்டு வருகின்ற உணர்வுகள் எதிரியானவனுக்கு ஒரு கனியை போல காணப்படுகின்றது. So the more we complain, we cry, we become fearful, நாம் எவ்வளவு அதிகமாக பயப்படுகின்றோமோ, எவ்வளவு அதிகமாக அழுகின்றோமோ, எவ்வளவு அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றோமோ, we make the enemy stronger. நாம் பிசாசானவனை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். The Goliath becomes stronger and stronger. உங்களுடைய ஜீவனுக்கு விரோதமாக இருக்கின்ற கோலியாத் பலவானாக மாறிக்கொண்டிருக்கின்றார். One of the important principles of spiritual warfare is ஆவிக்குரிய யுத்தத்துடைய ஒரு முக்கியமான கோட்பாடு என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், that we need to move in the opposite direction. நாம் எதிரான முறையில் யுத்தத்தை செய்ய வேண்டும். We need to take the higher ground. நாம் மேலான ஸ்தலத்திலே நம்மளுடைய யுத்தத்தை கொண்டு செல்ல வேண்டும். Higher ground is praise. மேலான ஸ்தலம் வந்து துதிகள், It's worship, ஆராதனை, thanksgiving, நன்றி சொல்லுதல், rejoicing, மகிழ்ச்சியோடு இருப்பதல், seeking God's presence, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது, getting into God's word, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கின்றது, prayer. ஜெபம். And as we do that, நாம் இதை செய்கின்ற நேரத்தில் we will cut out the oxygen of our enemy. நம்மளுடைய எதிரியான இருக்கின்ற பிசாசானவனுடைய ஆக்ஸிஜனை நாம் வந்து கட் அவுட் பண்ணுகின்றோம். And we will find that the joy of the Lord is our strength. நாம் வந்து உணர்வோம், அறிந்து கொள்வோம், கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலன் என்று சொல்லி. The powers of the enemy will be broken in our life. பிசாசானவனுடைய வல்லமை நம்மளுடைய ஜீவனில் உடைந்து போகும். In 2 Chronicles we find the story of King Jehoshaphat, who was an eagle for the Lord. இரண்டாவது நாளாகமம் ஜெகோஷாபாத்தை குறித்து வாசிக்கின்றோம். அவன் தேவனுடைய ஒரு கழுகாக காணப்பட்டான். Chapter 20, 2 Chronicles tells us இரண்டாவது நாளாகமம் 20வது அதிகாரம் இப்படியாக சொல்கின்றது. when a vast enemy's army came against King Jehoshaphat and his men, எதிரி தேசங்களுடைய சேனை யோசபாத்தும் அவனுடைய சேனைக்கு விரோதமாக வருகின்ற நேரத்தில் what did he do? Did he run crying from one king to the other, help me, help me? அவன் வந்து ஒரு ராஜா இடத்துல இருந்து இன்னொரு ராஜா இடத்துல வந்து போய் எனக்கு உதவி வேணும் என்று சொல்லி போய் கொண்டிருந்தானா? Or did he sit down and began to count his sword, shield and soldiers? இல்லாட்டி அவன் வந்து அமர்ந்து கொண்டு அவனுடைய பட்டயத்தையும் அவனுடைய
அவனுடைய சேனையுடைய பலத்தை எண்ணிக்கொண்டிருந்தானா? Or did he go in the corner and start crying, saying that I'm going to die? இல்லாட்டி ஏதோ வந்து ஓரத்துல போய் அழுது கொண்டு நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லி அழுகையில காணப்பட்டானா? Verse 3 tells us மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கின்றது, that he resolved to inquire of the Lord. அவன் தீர்மானித்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று. He proclaimed a fast for all Judah அவன் யூதாவுடைய தேசத்தில் உபவாசத்தை அறிவித்தான் and sought the Lord. தேவனுடைய பிரசன்னத்தை நாடினான். In simple words, சாதாரணமான வார்த்தையில் he took the battle to the higher ground. அவன் யுத்தத்தை மேலான ஸ்தலத்துக்கு எடுத்துச் சென்றான். And the Lord said to him, தேவன் அவனிடத்தில் சொல்கின்றார், the battle is not yours, ஓ யுத்தம் உன்னுடையது அல்ல, but the Lord's. இந்த யுத்தமோ தேவனுடையது. Take your position, stand firm. உன்னுடைய ஸ்தலத்தை எடுத்துக்கொள், அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள். And as Jehoshaphat did that, யோசபாத் இதை செய்கின்ற நேரத்தில் God gave him victory. தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தார். Church, in the battles of the life that we face, what is our strategy? நம்மளுடைய ஜீவனிலே யுத்தங்களை நாம் சந்திக்கின்ற நேரத்தில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கின்றது? Do we freeze with fear, நாம் பயத்துல நடுங்கிக் கொண்டிருக்கின்றோமா? or we take the battle to the higher ground? இல்லாட்டி யுத்தத்தை மேலான ஸ்தலத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோமா? I remember the time just after our marriage. நாங்க எங்களுடைய திருமணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது. When we had a church in a small hut on the rooftop. அந்த நேரத்தில் வீட்டு மாடியில குடிசையில வந்து சபை காணப்பட்டது. On the third day after the marriage, the police landed. மூன்றாவது நாள் திருமணத்துக்கு பிறகு போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. The neighbors had given a false complaint. பக்கத்துல இருக்கிறவர்கள் ஒரு தவறான ஒரு கம்ப்ளைன்ட் எங்களுக்கு விரோதமாக கொடுத்திருந்தாங்க. That we were doing forced conversions. நாங்கள் கட்டாயப்படுத்தி ஜனங்களை மதம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாக கம்ப்ளைன்ட் பண்ணியிருந்தாங்க. And that there was sound pollution because of the church. சபையின் நிமித்தமாக அந்த இடத்துல வந்து அதிகமாக சவுண்ட் பொல்யூஷன் இருக்கிறது என்று சொல்லி கம்ப்ளைன்ட் பண்ணியிருந்தாங்க. The police came, there was threat, trouble, problem. அந்த இடத்தில் போலீஸ் வந்தாங்க, பிரச்சனைகள், எதிர்ப்பு, போராட்டம் காணப்பட்டது. I remember during the Sunday services, the cops will come and stand near the gate. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் போலீஸ்காரர்கள் வந்து கேட் பக்கத்துல வந்து நின்று கொள்வார்கள். And they'll say, reduce the volume. அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய வால்யூமை கம்மி பண்ணுங்க, உங்களுடைய சத்தத்தை கம்மி பண்ணுங்க. Come to the police station immediately. உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க என்று சொல்லி கூப்பிட்டார்கள். And this was the result of the complaints given by few of the neighbors. சில பக்கத்துல இருக்கிறவர்கள் எங்களுக்கு விரோதமாக கம்ப்ளைன்ட் பண்ணபடினாலே இந்த மாதிரி ஒரு போராட்டம். Specifically 2-3 families. 3 குடும்பங்கள் எங்களுக்கு விரோதமாக இந்த மாதிரி கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தாங்க. They used to constantly abuse us, accuse us. நிறைய நேரம் எங்களை கெட்ட வார்த்தையோட திட்டி இருக்கிறார்கள், குற்றப்படுத்தி இருக்கிறார்கள். And they'll create problems for us. எங்களுக்கு பிரச்சனைகளை எங்களுடைய ஜீவனில கொண்டு வந்திருக்கிறார்கள். It went on for months. பல மாதங்கள் இது நடந்து கொண்டிருந்தது. And no one was there to help us. எங்களுக்கு உதவி செய்யும்படியாக யாருமே கிடையாது. But one day I remember, ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வருகின்றது. pastor came back from out. பாஸ்டர் வந்து வெளியில இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தார். He brought these 3-4 packets of sweets. 4 packets, sweet packets, sweet box வந்து கொண்டு வந்தார். He told me, dress very well Anjali, we are going out. நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், நல்லா Dress பண்ணுங்க, நாம வந்து கொஞ்சம் வெளியில போக போகிறோம் என்று சொல்லி சொன்னேன். And to my surprise, he took me to the neighbor's house. அஞ்சலி ஆச்சரியப்படும்படியாக அஞ்சலியை கூட்டிக் கொண்டு நான் பக்கத்து வீட்டுக்கு நான் போனேன். And as I watched in horror, thinking that they're going to scold, நான் பயத்தோட இருந்தேன், அவங்க வந்து திட்ட போறாங்க என்று சொல்லி. Pastor very happily went and he gave them the sweet box. பாஸ்டர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போய் அவங்க கிட்ட போய் ஸ்வீட் பாக்ஸ் போய் கொடுத்தாரு. We went, we prayed for them. நாங்கள் போய் அவர்களுக்காக ஜெபித்தோம். And blessed them and came back home. அவர்களை ஆசீர்வதித்து திரும்பி வந்தோம். You know, as we moved in the opposite spirit, நாங்கள் எதிரான விதத்தில் நாங்கள் செயல்படுகின்ற நேரத்தில், as we took the battle to the higher ground, யுத்தத்தை மேலான ஸ்தலத்துக்கு எடுத்து செல்கின்ற நேரத்தில், there was a confusion in the enemy's camp. எதிரியோடைய கோட்டையில வந்து
ஒரு குழப்பம் உண்டாயிற்று. Two of the families got into a fight. ரெண்டு குடும்பம் அவர்கள் யுத்தம் செய்தார்கள் அவர்களுக்குள்ளாக. The ladies, they on the street, they had physical fight. ரெண்டு பக்கத்து நெய்பர்ஸ் எங்க வீட்டுக்கு முன்பாக கொண்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. Yes, they pulled the hairs. உண்மையாக அவர்கள் ஒருவருடைய முடியை பிடிச்சு இழுத்து கொண்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. They rolled on the ground. அவர்கள் தெருல கீழே விழுந்து ஒருவரை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. The police had to come and take them. போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. As we took the battle to the higher ground, நாங்கள் யுத்தத்தை மேலான ஸ்தலத்துக்கு எடுத்து செல்கின்ற நேரத்தில் the Lord dismantled the powers of darkness. தேவன் அந்தகாரத்தின் வல்லமையை தாறுமாறாக மாற்றிவிட்டார். Church, we need to take our battles to the higher ground. சபையே நம்மளுடைய யுத்தங்களை மேலான யுத்த ஸ்தலத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். And as we do that, we will rise above. நாம் இதை செய்கின்ற நேரத்தில் நம் மேலான ஸ்தலத்தில் நாம் பரப்போம். This morning, can I encourage you to take your battles to the higher ground? இந்த காலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். உங்களுடைய யுத்தங்களை மேலான ஸ்தலத்துக்கு எடுத்து செல்லுங்க. For higher ground is the place of victory. அந்த மேலான ஸ்தலம், மேலான யுத்த ஸ்தலம் உங்களுடைய ஜெயத்தின் ஸ்தலமாக. Higher ground is the place from where we rise above. அந்த ஸ்தலத்துல இருந்து தானே உங்களால மேலே உயர்ந்து பறக்க கூடும். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளுடைய ஜீவனிலும் வேதத்துல கழுகை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதத்தில் அநேக முறையில் தேவன் சில இல்லஸ்ட்ரேஷன்ஸோடு நாம் கேட்டிருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நாம் நம்மளுடைய ஜீவனில் சோர்ந்து போக வேண்டாம். நாம் கோழைகளை போல நாம் கீழே குனிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, தேவன் நம்மை மேலான ஸ்தலத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றார். நம்மளுடைய ஜீவனில் தோல்வியை கண்டிருக்கலாம், ஆனாலும் நாம் வாஞ்சிப்போமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளை போல பறக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமா? கர்த்தர் உங்களை மேலான ஸ்தலத்துக்கு எடுத்து செல்வார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஜெபித்து தேவனுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசினபடினால் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். பலவிதமான சோர்வுகள், பலவிதமான கலக்கங்கள், அப்பா, கண்ணீர்கள் மத்தியிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் நாங்கள் மேலான ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக நீங்கள் எங்களை அழைத்திருக்கின்றீங்க. ஆவியானவரை ஒருவருத்தருக்கும் உதவி செய்யுங்க, அற்புதத்தை காண செய்யுங்க. நன்றி இயேசுவே. கழுகுகளைப் போல அப்பா சில நேரத்தில் அந்த ஒரு வலியான வழிகளில் நாங்கள் நடக்கும்படியாக, அது நாங்கள் உங்களுக்கு அனுமதியை தரும்படியாக ஒருவருத்தருக்கும் உதவி செய்தரலும், கண்ணீர்களை துடைத்தரலும், ஜீவன்களை மேலான ஸ்தலத்துக்கு எடுத்து செல்லுங்க. எங்களுடைய யுத்தங்களை செய்கின்றவர் நீரப்பா. ஒருவருத்தருடைய யுத்தங்களை நீங்கள் செய்தரலும். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். நீங்களோ ஜீவனோ பரிபூர்ண ஜீவனம் உண்டாகும்படியாக அழைத்திருக்கிறீங்க. ஒருவருத்தருடைய ஜீவன்லையும் அப்பா நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பா, உங்களுடைய ஜனங்களுக்காக நீங்கள் எழும்புங்க, யுத்தங்களை செய்யுங்கப்பா. ஜெயஷபாத்தோடைய ஜீவன்ல நீங்கள் அப்பா நீங்கள் மனம் இறங்கினீர்கள் அல்லவோ, எங்களுக்காக மனம் இறங்குங்க. ஒருவருத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்தல்லும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கனெக்ட் குரூப்ல நாம் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்க போகின்றது. கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறார்கள் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். சபையாகவும் பல காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். சபைக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. மீடியா மினிஸ்ட்ரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல சபையில் இருக்கிற ஒருவருத்தருக்காக ஒருவருத்தரும் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நாம் ஜெபித்து முடிப்போமா? பிதாவை, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். சபையில் இருக்கின்ற ஒருவருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு சபையுடைய முயற்சிகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, உம்முடைய சித்தத்துக்கு நடுவில் எங்களை வைத்தருளும். உம்முடைய சித்தம் இல்லாத இடத்திற்கு நாங்கள் போக விரும்பவில்லை. எந்த காரியத்தையும் உம்முடைய சித்தம் இல்லாத காரியத்தை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. எங்களோடு பேசியறலும் ஒருவருடைய ஜீவனை உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து
பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்முடைய எவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.